Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி ஒரு Black and White போஸ்டரை எப்படி கலர் சேஞ்ச் பண்ணி மூவி போஸ்டருக்குள்ளே கொண்டு வரணும் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பிக்சர் இருக்குது. ஸோ அதை 2B லேயர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப்பை என்ன பண்ண போகிறேன்னா சாலிட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சாலிட் கலர் ஆகுது. ஸோ இந்த பிக்சருக்கு வந்து ஒரு எல்லோயிஷ் டோனாக ஒரு வார்ம் டோன் கொண்டு வரப்பேன். ஸோ அதுக்கு பேர்னாக இருக்க இடத்துலலாம் ஷேடோஸ் இருக்கிறதுல இந்த கலர் வேணும். ஸோ இந்த கலரோட கோடு 9A588 இதை வச்சுக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி கோடுனா இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் கலர்னு இருக்கும் பாருங்க, அதை கொடுத்துருங்க. இப்போ அகெயின் ஒரு சாலிட் கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதை வார்ம் டோன் சொன்னீங்க, அதுக்கு இந்த கலர் தேவை. ஸோ அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பெண்டிங் ஆப்ஷன் போய் இதே கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாம் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு ரேராக கிரியேட் பண்ணிங்க. அதுக்கு ஷார்ட்கட் Shift Ctrl Alt T. ஸோ அதை கொடுத்துட்டு அதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த கேமரா ஃபில்டருக்கு போங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு பீசர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பீசர்லாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீசர் தான் அது. ஓகே, இந்த பீசர் வச்சுட்டு அப்படியே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அகைன் அதை ஒரு 2B லேயர் போட்டுருவாங்க. போட்டுட்டு இங்கே இப்போ எதுவும் ஏதாவது ஸ்கின் டீட்டெயில்ஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் ரொம்ப லாங்காக போகும். ஸோ அதனால் நான் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். ஸோ இது நான் அதிகமாக ரீடச் பண்ணல. ஒரு நம்மளுக்கு இந்த ராபிக் மாதிரியே போஸ்டர் வேணும். ஸோ அதனால் ரீடச் அதிகமாக பண்ணிக்கல. இப்போ அதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு கேமரா ஃபில்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பேசிக் ஆக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஹைலைட்ஸ் நமக்கு கொஞ்சம் அதிகமாக தேவை எடுத்து கொடுப்பேன். ஸோ ஹைலைட்ஸ் ஒரு 8 வச்சுக்கிறேன். 10 வச்சுக்கலாம். ஷேடோஸ் ஒரு -6 வச்சுக்கிறேன். கிளாரிட்டி ஒரு 11 வச்சுக்கலாம். ஓகே, இப்போ மெயின் சேச்சுரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு பின்னாடி தெரியும். நம்ம கலர் மிக்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அதிக சேச்சுரேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயே கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படியே ஷேர் பண்ணி கொஞ்சம் அதிகமாக வேணும். அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் செலக்ஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கலர் மேக்ஸிமேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கலர் மிக்சரில் ரெட் இருக்குங்க. அதில் சேச்சுரேஷன் 26 வச்சுக்கிறேன். லூமினன்ஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லோவில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் சேச்சுரேஷனை. அது லூமினன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். ஓகே, இப்போ கலர் கிரேடிங் அதுக்கு ஹைலைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஷிஃப்ட் அழுத்திக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். வியூ ஒரு 50 வர மாதிரி, சேச்சுரேஷன் 22 வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இது அப்படியே மிட் டோன்ஸ்க்கு வியூவில் எதுவும் பண்ணாமல் சேச்சுரேஷன் மட்டும் 8 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தெரியுதா நான் எதுக்கு ஃபஸ்ட்டு சேச்சுரேஷன் கம்மி பண்ணிக்கோங்க சொன்னேன். ஸோ ஷேடோஸில் சேச்சுரேஷன் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூஸ் பண்ணிட்டு இந்த ஹைலைட்ஸ் வச்சு இன்க்ரீஸ் பண்ணோம்ல, அதில் லூமினன்ஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு அப்படியே கொடுத்துருங்க. இப்போ கிட்டத்தட்ட மாறிடுச்சு.
ஸோ கேர்வ்ஸ் கொண்டாந்துருங்க. இப்போ நார்மலாக பிக்கு பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் கலர் பார்த்து இதை நிப்பாட்டிப்பாங்க. ப்ளஸ் நம்ம போஸ்டர் லுக் கொண்டு வரோம். ஸோ அதுக்காண்டி சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேர்வ்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த ஹைலைட்ஸ் தேவையான இடத்துலலாம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ப்ரோவை கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஒப்பாசிட்டி நான் 44 வச்சுருக்கேன். ஸோ கையிலே பண்ணிக்கலாம். இப்போ பேர்ன் பண்ண போகிறோம். கர்வ் லைரக்ஸ் தான் பண்ணணும். நான் கர்வ் லைரக்ஸ் தான் பண்ணுவேன். ஒரு சில பேர் பேர்னிங்கோட டூல் இருக்கும், அதை வச்சு கூட பண்ணுவாங்க. பட் எனக்கு கர்வ் லைரக்ஸ் பண்ணுறது தான் பிடிக்கும். ஓகே, இந்த அளவு போதும். சுற்றி இது கொஞ்சம் ஒப்பாசிட்டி அதிகப்படுத்திக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் பேர்ன் தேவை. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். இயர்ஸில் அது மாதிரி பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ ஒன்று பண்ணிங்கன்னா அது எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி இருந்தால் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா பேர் நம்ம சேனல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்பா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். ஸோ தமிழில் அதிகமாக யாரும் இந்த மாதிரி போஸ்டர் மேக்கிங் அந்த மாதிரி வீடியோ அதிகமாக போட்டதில்லை. ஸோ நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் கிட்டத்தட்ட எல்லா போஸ்டருமே நான் அதே மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு நான் போஸ்டர் பண்ணி காமிப்பேன். ஸோ கொஞ்சம் வியூஸ் அதிகமாக இருந்து சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா, இல்லாட்டினா நான் சண்டே அந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போஸ்டர் அதிகமாக எப்படி பண்ணுறது பண்ணிப்போம். இது எனக்கு தெரிஞ்சு இது 3rd போஸ்டர் நினைக்கிறேன் எப்படி போஸ்டர் டுட்டோரியலில். ஓகே, முடிச்சுட்டு ஒரு லெவல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. லெவல்ஸ் ஒரு பிளாக் ஒரு 11 வச்சுக்கோங்க. லைட்டாக லைட்டாக ஒரு 1.4 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அந்த கர்வ்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அங்கேயும் ஒரு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு ஒரு மாதிரி அந்த எல்லோயிஸ் அந்த ஹைலைட்ஸ் எல்லோ ஒரு மாதிரி லைட் எல்லோ மாதிரி வேணும். ஸோ இப்போ ஒரு +4 வச்சுட்டு சேச்சுரேஷன் ஒரு +1 வச்சுட்டு லூமினன்ஸ் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் போட்டதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃபில்டர் போட்டுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு அங்கே எதுவும் எல்லோ வச்சுக்கலாம். ஓகே, டென்சிட்டி ஒரு 40-30 வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்து கலர் லுக்கப்னு ஒன்று இருக்கும், அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் போய் லேட் சென்சில்னு ஒரு இது இருக்குது, ஃபீச்சர் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு ஒப்பாசிட்டியை இவ்வளோ பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 20 வச்சுக்கோங்க. ஃபோட்டோகிட்டவே லைட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹைலைட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கர்வ்ஸ் கேட்கணும்ல, அதில் போய் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி அகைன் ஒரு கர்வ்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இடத்துல ஹைலைட்ஸ் கிரியேட் பண்ணி அதே மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துக்கலாம். ஸோ இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டு இந்த மாதிரி நீங்கள் கலர் கொண்டாந்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த கர்னனோட பிஎன்ஜிலாம் வச்சு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ லைக் பண்ணால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.